சொந்தமா இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இருந்தாலும் கூட மெட்ரோ வாசிகள் குடும்பமா வசிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்றது என்னவோ கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்ஸ் தான். காரணம் அபார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் மட்டும் கிடையாதுங்க, அங்க உள்ள பக்காவான செக்யூரிட்டியும் தான். ஆனா அந்த பாதுகாப்பு இப்போ கேள்விக்குறியாக இருக்கு. இந்த சம்பவம் சைபராபாத். இந்த இடத்தை தெலுங்கானாவோட மதபோர்ட்னு கூட சொல்லுவாங்க. சுற்றி எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் இருக்கிறதால இன்னைக்கு சைபராபாத் டெக்னிஸோட ஹாட்ஸ்பாட்டா உருவெடுத்திருக்கு. வாழ்நாள் முடியறதுக்குள்ள இங்குள்ள ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு வீடு வாங்கி குடும்பத்தோட செட்டில் ஆகணுங்கிறது பல பேரோட கனவு, தவம். அபார்ட்மெண்ட்ஸ் உள்ளேயே ஸ்விம்மிங் பூல், கிட்ஸ் பிளே ஏரியா, கிளப் ஹவுஸ் போன்ற பல ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் கூட அதையெல்லாம் விட இந்த கேட்டட் கம்யூனிட்டிய ஃபேமிலி மேன்ஸ் ப்ரிஃபர் பண்றதுக்கு முக்கிய காரணம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஆனா அந்த ரெண்டையுமே இப்ப கேள்விக்குறியாக்கி இருக்கு இந்த சம்பவம். சைபராபாத்ல உள்ள கேட்டட் கம்யூனிட்டியில ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழ்ந்த இல்லத்தரசி மிக கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. கொல்லப்பட்டவர் 50 வயதான ரேணு அகர்வால். சைபராபாத்ல உள்ள பிரபலமான ஸ்வான் லேக் அபார்ட்மெண்டோட 13வது மாடியில தான் ரேணு அவரோட கணவரோடவும் மகனோடவும் வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு அதே பகுதியில சொந்தமா ஸ்டீல் பிசினஸ் இருந்திருக்கு. சம்பவம் நடந்த புதன்கிழமை மாலை அலுவலகத்துல இருந்த ரேணுவோட கணவர் மனைவிக்கு போன் செஞ்சு இருக்காரு. ஆனால் பல முறை ட்ரை பண்ணியும் ரெஸ்பான்ஸ் இல்ல. மகன் முயற்சி பண்ணப்பவும் ரேணுவை தொடர்பு கொள்ள முடியல. இதையடுத்து சந்தேகமடைஞ்சவர் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அவரோட மனைவி ரத்த வெள்ளத்துல பிணமா கிடந்ததை பார்த்து அதிர்ந்து போயிருக்காரு. தகவல் கிடைச்சதும் விரைந்து வந்த போலீஸ் சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. ரேணுவோட கை கால்கள்ல கட்டி போட்ட கும்பல் அவரோட தலையில குக்கரால அடிச்சு அதன் பிறகு கழுத்தை அறுத்து மிக கொடூரமான முறையில கொலை செஞ்சு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதோடு ரேணு அணிஞ்சிருந்த நகைகளையும் வீட்டுல இருந்த பணத்தையும் கொலைகாளிகள் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. சம்பவ இடத்துல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த காவல்துறையினருக்கு கொலைகாளிகளோட கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கு. தலைமுடிய உதறிக்கிட்டு கேஷுவலா லிப்டுக்குள்ள ஏறின இந்த 2 இளைஞர்களும் தான் கொலைக்காரங்க. சில நாட்களுக்கு முன்னாடி வீட்டு வேலைக்கு ஆள் தேவைன்னு ரேணுவோட கணவர் கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு மேன்பவர் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இருக்காரு. அதன் மூலமா வேலைக்காரனா வீட்டுக்குள்ள என்ட்ரியானவன் தான் இந்த கொலைக்காரன். தன்னோட மகனுக்கும் இதே வயசுதான் இருக்கும் என்றதால ரேணுவும் அந்த வேலைக்காரன் கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருந்ததா சொல்லப்படுது. ஆனா ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருந்த அந்த இளைஞருக்கு உழைச்சு சம்பாதிச்சு முன்னேற முடியும்னு நம்பிக்கை இல்ல. தன்ன மாதிரியே எதிர் வீட்லயும் ஹவுஸ் ஹெல்ப் வேலைக்கு வந்த இளைஞர்கிட்ட பேசி பழகி இருக்காரு அந்த ஜார்க்கண்ட் வாலிபர். தினமும் இப்படியே தரைய தொடச்சுக்கிட்டு இருந்தா நாம எப்படி இது மாதிரி வீடு வாங்கி செட்டில் ஆகிறதுன்னு கேட்டு அவரையும் மூளை சலவை செஞ்சு இருக்காரு அந்த வடமாநில தொழிலாளி. இருவருமா சேர்ந்து ரேணு வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆக திட்டம் போட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ரேணு தடையா இருந்த காரணத்தால அவரை கட்டி போட்டு மிக கொடூரமான முறையில கொலை செஞ்சு இருக்கிறதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு.
ரேணுவை கொலை பண்ண பிறகு அவரோட பாத்ரூம்லயே குளிச்ச கொலையாளிகள் இருவரும் வீட்டுல இருந்த பணம் நகையோடு எஸ்கேப் ஆகி இருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் கொலையாளிகள் இருவரையும் தொடர்ந்து வலைவீசி தேடி வராங்க. அவங்க கைதான பிறகே நகை பணம் மட்டும்தான் இந்த கொலைக்கான முக்கிய காரணமா இல்ல வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா என்ற விவரம் தெரிய வரும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.